மாநிலம் மூணாறில் கிட்டத்தட்ட தோட்ட தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் வசித்து வருகிறார்கள். அவர்களுக்கு அந்த எஸ்டேட் நிறுவனம் தரப்பில் வரிசையாக வீடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீடுகளை பொறுத்தவரையில் அவர்கள் தோட்ட தொழிலாளர்கள் அவர்கள் பணியாற்றக்கூடிய காலம் முழுக்க அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் கேரள மாநிலம் மூணாறு இருக்கக்கூடிய நெற்றிக்குடி எஸ்டேட் சென்ட்ரல் டிவிஷன் பகுதியில் தான் அதிகாலை பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த நெற்றிக்குடி எஸ்டேட் சென்ட்ரல் டிவிஷன் பகுதியை பொறுத்தவரையில் வரிசையாக 10 வீடுகள் இருந்துள்ளன. அந்த 10 வீடுகளில் முதற்கட்டமாக ஒரு வீட்டில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்து ஏற்பட்ட நேரம் அதிகாலை என்பதால் அனைவரும் வீட்டுக்குள் தான் இருந்திருக்கிறார்கள். இருந்தாலும் சுதாரித்துக் கொண்ட அவர்கள் வீட்டை விட்டு உடனடியாக வெளியேறி இருக்கிறார்கள். ஒரு வீட்டில் ஏற்பட்ட அந்த தீ விபத்தானது கொழுந்து விட்டெறிந்து மலமலனு பரவி மற்ற வீடுகளுக்கும் பரவி இருக்கிறது. இதன் காரணமாக அந்த வரிசையில் இருக்கக்கூடிய 10 வீடுகளில் 6 வீடுகள் முழுமையாக தீக்கிரையாக இருக்கிறது. மற்ற 4 வீடுகள் 75 விழுக்காட்டுக்கும் சேதம் அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனே அங்க இருக்கக்கூடியவர்கள் சுதாரித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிய காரணத்தால் ஏதேனும் உயிர் சேதங்கள் எதுவும் இல்லாமல் நல்வாய்ப்பாக அனைவரும் உயிர் தப்பியிருக்கிறார்கள். இந்த தீ விபத்து குறிப்பாக உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த பகுதி என்பது தீயணைப்பு வாகனங்கள் உடனே வந்து செல்ல முடியாத பகுதி என்பதால் தீயணைப்பு வாகனம் வர தாமதமாக இருக்கிறது. அதற்குள்ளாகவே அந்த தொழிலாளர்களே அங்கு சென்று அந்த தீயை அணைக்க முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள். பிறகு முழுவதுமாக தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த தீ விபத்து காரணமாக 6 வீடுகள் முழுமையாக எரிந்திருக்கிறது. 4 வீடுகள் 75 விழுக்காட்டுக்கு மேல் எரிந்து சேதமடைந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தீ விபத்துக்கான காரணத்தை பொறுத்தவரையில் முதற்கட்ட விசாரணையில் தீ விபத்துக்கு மின்கசிவுதான் காரணம் என்று கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்த எஸ்டேட் தொழிலாளர்கள் பொறுத்தவரையில் அவர்கள் பல்வேறு இன்னல்களை அங்கு அனுபவித்து வருகிறார்கள். அதிலும் அந்த அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய வீடை பொறுத்தவரையில் வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்பது வேதனை மிக்கதாக இருக்கின்றது. குறிப்பாக அவர்கள் வீடுகளை பொறுத்தவரையில் 100 ஆண்டுகளுக்கு முன்னர் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள் தான் அவர்களுக்கு ஒதுக்கப்படுவதாகவும், அதே போன்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய மின் இணைப்பு பொறுத்தவரையில் 1984ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட மின் இணைப்பு தான் தற்போது வரையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் அதை பயன்படுத்தி வருவதாகவும் கூறுகிறார்கள். இந்த நிலை காரணமாக தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக, மின்கசி காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள். அதனால் அவர்கள் வைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை என்பது இந்த மின் இணைப்பு என்பது தற்போதைய காலத்துக்கு ஏற்ப நவீன முறையில் மாற்றி அமைக்கப்பட வேண்டும், புதுப்பிக்கப்பட வேண்டும். அதே போன்று 100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட வீடுகள் என்பதால் அதையும் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை அங்கு தொழிலாளர்கள் முன்வைக்கிறார்கள். இல்லை என்றால் மற்ற வீடுகளும் இதே போன்று தீ விபத்து ஏற்படுவதற்கான காரணம் அதிகமாக இருப்பதாக அவர்கள் எச்சரிக்கை விடுக்கிறார்கள். நிலையில் அந்த தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை இழந்த தொழிலாளர்களை பொறுத்தவரையில் மற்ற அவர்களுடைய உறவினர்கள் வீடுகள் மற்றும் வேறு இடங்களுக்கு சென்று அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எஸ்டேட் நிர்வாகம் தரப்பில் ஒரு நல்ல வீடு, பாதுகாப்பு அம்சங்களோடு கூடிய தரமான வீடு கட்டி கொடுக்கப்பட வேண்டும். அதே போன்று நவீன முறையில் இருக்கக்கூடிய மின் இணைப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அதே போன்று கேரள அரசும் அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு நிவாரணமாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அவர் முன்வைக்கிறார்கள். என்றால் இந்த தீ விபத்தால் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள மின்சாதன பொருட்கள் சேதமடைந்திருக்கின்றன, வீட்டு உபயோக பொருட்கள் சேதமாக இருக்கின்றன. அதே போன்று தங்கள் பிள்ளைகளுக்காக சிறுக சேமித்து வைத்த பணம், அதே போன்று முக்கிய ஆவணங்கள், பள்ளி சான்றிதழ் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களும் தீக்கிரையாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மாற்று ஆவணங்கள் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிறார்கள். இதே போன்று மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய வண்டி பெரியாறு, நெல்லியாம்பதி, திருவனந்தபுரம் அருகே இருக்கக்கூடிய பொன்முடி மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி வால்பாறையில் கூட கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்ட மின் இணைப்பு தான் தற்போது வரை நடைமுறை இருப்பதாகவும், அதை உடனே மாற்றி அமைக்காவிட்டால் இது போன்ற தீ விபத்து அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் எச்சரிக்கை விடுக்கிறார்கள். அதனால் இதை அரசியல் கவனத்தில் கொண்டு இந்த மின் இணைப்புகளை தற்போதைய நடைமுறைக்கு ஏற்ப நவீன முறையில் புதுப்பித்து தர வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அல்லது அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் இது போன்ற இன்னும் அதிகமான தீ விபத்துகள் ஏற்பட்டு உயிர் சேதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். பானு, விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரவீன்.